when the Virgin Mary, mother of Jesus, prepared for her wedding, God showed her his purpose, and Mary submitted her to God's will. இயேசுவின் தாய் அன்னை மரியாள் தன்னுடைய திருமண வாழ்வுக்காக அவர்கள் ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்தார்கள். திடீரென அந்த நேரத்திலே தந்தையாக இறைவனுடைய திட்டம் அவர்களுடைய வாழ்க்கையில் வந்தது. வந்தவுடனே பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் தன்னுடைய திருமண வாழ்க்கையை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தவர்கள் உடனடியாக இறைவனுடைய திட்டத்துக்கு தன்னை அர்ப்பணித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதுதான் கிறிஸ்துமஸ். Saint Joseph, the earthly father of Jesus, the person who will marry Mary, wants to hide himself and go away without marrying Mary. அன்னை மரியாளுக்காக ஒப்பந்தம் பண்ணப்பட்டிருந்த அவருடைய கணவர் சூசை, அன்னை மரியாள் கர்ப்பமாகிவிட்டாள் என்று அறிந்த உடனே மறைவாக அவர்களை விட்டுவிட்டு போய்விடலாம் என்று தீர்மானம் எடுத்தார்கள். But he has shown a dream, then he submitted to God's will and he changed his plan and accepted Mary. அவர்களுக்கு ஒரு கனவிலே இறைவன் தோன்றி கடவுளுடைய திட்டத்தை அவருக்கு சொன்ன பொழுது யோசேப்பும் பார்த்தீர்கள் என்றால் தன்னுடைய திட்டத்தை மாற்றி மீண்டும் அன்னை மரியாளை ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். That's a Christmas. அதுதான் நத்தார் விழாவாகும். Shepherd, those who first heard that the Messiah was born, hurried and found Mary and Joseph, and the baby was lying in the manger. இடையர்களை பார்த்தீர்கள் என்றால் தங்களுடைய மந்தைகளை அவர்கள் காத்து கொண்டிருக்கும் பொழுது தேவ தூதரால் இயேசு பாலன் பிறந்திருக்கிறார் என்ற செய்தி சொல்லப்பட்ட உடனே அவர் பிறந்தால் நமக்கு என்ன என்றிட்டு இருக்காமல் புறப்பட்டு போய் கடவுளால் சொல்லப்பட்டதெல்லாம் நிறைவேறி இருப்பதை கண்டார்கள். அதுதான் கிறிஸ்துமஸ். கடவுளால் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்பொழுது காண ஆரம்பிக்கிறோமோ that's the true Christmas. அதான் உண்மையான நத்தார் விழான்னு நான் நினைக்கிறேன். அவர் பாவங்களை மன்னிக்க வந்தார் என்று அறிந்து நம் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறாதவர்களாகவே நாம் இன்னும் இருக்கிறோம் என்றால், அவர் வல்லவர் என்பதை இன்னும் அறியாமல் இருக்கிறோம் என்றால் எங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் அந்த கிறிஸ்துமஸ் வரவில்லை. சரியோ? இடையர்கள் போய் பார்த்தார்கள், சொன்னதெல்லாம் நடந்ததை கண்டார்கள். அதுபோல கடவுள் வார்த்தையின் வல்லமையை நாம் காண்பது உண்மையான கிறிஸ்துமஸ். 3 wise men saw the sign of the star that indicate as Jesus was born. They searched away and worshipped Jesus. They saw Jesus and then worshipped Jesus. 3 ஞானிகள் பார்த்தீர்கள் என்றால் இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த நிகழ்வை நட்சத்திரத்தின் மூலம் அடையாளம் கண்டு அவர்கள் என்ன செய்தார்களாம்? தேடி போனார்கள். தேடி போய் விசாரித்து இறுதியிலே கண்டு கொண்டார்கள். அவர்களால் கண்டுகொள்ள முடியவில்லை. ஆனால் தந்தையாகிய கடவுள் ஒரு நட்சத்திர ஒளி மூலமாக அவர்களுக்கு இயேசுவை காட்டினார். அதுதான் கிறிஸ்துமஸ். நானும் நீங்களும் உண்மையாகவே இயேசுவை தேடுகிறவர்களாக இருப்போம் என்றால் இறைவன் எங்களுக்கு அவரை காட்டுவார். நாம் தேடாமல் கடமைக்காக இருப்போம் என்றால், வெறும் தேவைக்காக மட்டும் வருவோம் என்றால் தந்தையாக இறைவனால் எங்களுக்கு அந்த மேசியாவினுடைய வல்லமையை சுவைக்க தர முடியாது. அப்போ உண்மையான கிறிஸ்துமஸ் தேடுவது, கண்டுபிடிப்பது. Simon, a man who wanted to see the Messiah, was waiting in the temple and saw Jesus. ஆலயத்திலே சீமோன் என்கிற ஒரு இறைவாக்கினர் பார்த்தீர்கள் என்றால் இயேசு பிறப்பார், மேசியா பிறப்பார் என்பதற்காக காத்து கொண்டிருந்தாராம். ஆலயத்திலே வந்து காத்து கொண்டிருந்தாராம். அதுக்கு முன்னாடி இயேசு பிறந்து பெற்றோர் அவர்களை கொண்டு போகும்பொழுது அங்கு அவர் கண்டார், என் கண்கள் மேசியாவை கண்டன அப்படி என்றார். ஸோ ஆலயத்திலே இருந்த ஒருவர் பாருங்கள் மேசியாவுக்காக காத்திருந்தார், அவரும் கண்டு கொண்டார். அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். வாட் இஸ் ஆல் these performance or all these விடயங்கள் எல்லாமே shows us that everyone takes action
for God's will or to see baby Jesus. இந்த நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு எதை காட்டுகிறது என்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை காண்பதற்காக இந்த மக்கள் எல்லோரும் செயல்பட்டார்கள், அல்லது இயேசு கிறிஸ்துவுக்காக அவர்கள் செயலாற்றினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். செயல்பட்டார்கள், செயலாற்றினார்கள். இது ரெண்டும் மிக மிக முக்கியமாகும் கிறிஸ்மஸிலே. Tonight I am going to talk about you must take action for a life of success. இன்றிரவு நாங்கள் தியானிக்க போவது என்னவென்றால், நாம் ஒவ்வொருவருடைய வாழ்வின் வெற்றிக்காக நாங்கள் செயலாற்ற வேண்டும். My message title is Make yourself more valuable. உங்களை மிகவும் பெருமதி மிக்கதாக மாற்றுங்கள், ஆக்குங்கள் என்ற தலைப்பில் தான் இந்த தியானத்தை நாம் கேட்க போகிறோம். Don't accept a gift. Change yourself as a valuable gift. யாரடா எனக்கு பரிசு கொடுப்பார் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். நீங்களே உங்களை பெருமதி மிக்க பரிசாக மாற்ற கற்றுக்கொள்ளுங்கள். அதுக்கு பின்பு நீங்கள் யாரிடத்திலும் அன்பானவர்களே தயங்கி நிற்க மாட்டீர்கள். எதை குறித்து நீங்கள் கலங்க மாட்டீர்கள். எப்பொழுதும் உங்கள் வீட்டிலும் சரி, நீங்கள் வேலை செய்யும் இடத்திலும் சரி, எங்குமே சரி, நீங்கள் பெருமதி மிக்கவராக இருக்க வேண்டும். இருந்தால் நீங்கள் யாருக்குமே யாருடைய உதவியும் நீங்கள் தேட வேண்டிய அவசியம் இல்லை, யாரிடத்திலுமே நீங்கள் பணிய வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுக்கு தான் உங்களை தேவையாக இருக்கும். அதை நாம் கற்றுக்கொள்வது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றியாக மாறிவிடுகிறது. அன்பானவர்களே, start in this Christmas to do something different. இந்த நத்தார் பிறப்பு விழா 2021 ஆண்டிலே ஏதாவது ஒரு நல்ல விடயத்தை, ஒரு வித்தியாசமான விடயத்தை செய்வதற்கு தயவு செய்து தீர்மானமிடுங்கள். Like Mary, mother of Jesus, submit yourself to God and glorify God. அன்னை மரியாளை போல அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் என்னவோ நினைத்துக் கொண்டிருந்தார்கள். திடீரென கடவுள் திட்டம் வந்தபோது தன்னை அர்ப்பணித்தார்கள். பாருங்கள், அதுபோல அன்னை மரியாளை போல நீங்களும் உங்கள் வாழ்க்கையிலே முதலாவது செய்ய வேண்டியது என்னவென்றால், உங்களை கடவுளிடத்திலே அர்ப்பணியுங்கள். கடவுள் மாட்சி அடையுமாறு வாழ்வதற்காக நீங்கள் ஆசைப்படுங்கள். அதற்காக ஒப்புக் கொடுங்கள். எதுவாக இருந்தால் என் வழியாக என் ஆண்டவர் மாட்சி அடைய வேண்டும். நினைத்து பாருங்கள் அன்பானவர்களே, அது உங்கள் வாழ்க்கையில பெரிய பெரிய உயர்வை கொண்டு வரும். Start living as an instrument of peace, an encourager, a helper. ஒரு உதவி செய்கிறவராக, ஊக்கப்படுத்துகிறவராக, ஒரு சமாதானத்தின் கருவியாக இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் அதுவாக மாறும் பொழுது இன்னொருவர் உங்களுக்கு சமாதானம் கொடுக்க வேண்டும், இன்னொருவர் உங்களுக்கு உதவி செய்யணும். நீங்கள் கலங்க வேண்டியதில்லை என்றால் நீங்கள் கொடுக்கிறவர்களாக மாறிவிடுவீர்கள். Start dreaming of something new that takes your life to the next step. உங்களுடைய அடுத்த உயர்வான நிலைக்கு கொண்டு போகக்கூடிய சில நல்ல தரிசனங்களை, நல்ல சிந்தனைகளை உங்களுக்குள்ளே கொண்டு வாருங்கள். Mother Mary and Saint Joseph were in the difficult situation on Christmas Day. But they did not try to change the circumstance. Instead, they tried to hold the decision that they had already made. கிறிஸ்மஸ்ல நாமெல்லாம் மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறோம். ஆனா கிறிஸ்மஸ் இரவு அன்னை மரியாளுக்கும் சூசைக்கும் பயங்கரமான ஒரு கஷ்டமான நேரம். அது அவ்வளவு வேதனைக்குள்ளே, பலவிதமான பயங்கரமான சூழலுக்குள்ளே, மனம் தத்தளிக்கிற ஒரு நிலைக்குள்ளே, என்னடா நடக்குதுன்றே தெரியாத ஒரு நிலையிலே தான் அவர்கள் இருந்தார்கள் அந்த கிறிஸ்மஸ் இரவு. சரியோ, நாமே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன கஷ்டம் வந்த உடனே கடவுள் ஏன் தான் என்னை கைவிட்டாரோ என்று நாம் நினைக்கிறோம் அல்லவா? அப்ப அன்றைக்கு அவர்களுக்கு மேசியா பிறக்கிறார் என்று சொல்லும் பொழுது, கடவுளே பிறக்கிறார் என்று சொல்லிட்டு அவர்களுக்கு பிறக்கிறக்கை இடமில்லை, ஒரு பெரிய கஷ்டமான ஒரு சூழலுக்குள்ளே போய் இருக்கும் பொழுது அவர்களுக்கு சந்தேகம் வந்திருக்கும் அல்லவா? என்னடா இது உண்மையாகவே மேசியா தான் என் வயிற்றிலே பிறந்திருக்கிறாரா அல்லது சாத்தான் தான் பிறந்திருக்குதான்? ஆனாலும் அவர்களுடைய அர்ப்பணிப்பை அவர்கள் இறுக்கமாக பிடித்துக் கொண்டார்கள். அன்பானவர்களே, அன்னை மரியாளும் சரி, யோசேப்பும் சரி, அத்தனை துன்பத்தின் மத்தியிலும் அந்த கிறிஸ்துமஸ் இரவு அன்றைக்கு கடவுளுக்கு தங்களை அர்ப்பணித்ததிலே உறுதியாக அதை பிடித்துக் கொண்டிருந்தார்கள்.
But they did not try to change the circumstance. Instead, they tried to hold the decision that they had already made. அந்த சூழ்நிலையை மாற்றுவதற்காக அவர்கள் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்றால் சூழ்நிலைகளை மாற்ற முடியாது. சூரியன் உதிக்கிறதை யாரால் மாற்ற முடியும்? விண்டர் சம்மர் வருவதை யாரால் மாற்ற முடியும்? மாற்ற முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் வருவதை யாரால் தடுக்க முடியும்? தடுக்க முடியாது. ஆனால் எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். நாங்கள் எங்களை அவருடைய அர்ப்பணிப்பிலே, கடவுள் நம்பிக்கையிலே எங்களை உறுதியாக வைத்திருக்க முடியும். That's what Christmas teaches. You cannot change the circumstance, but you can change yourself. You can change what you do, then your life will change. Try to hold and stay in your commitment. நத்தார் விழா அதுதான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சூழ்நிலைகளை நம்மால் மாற்ற முடியாது, அதுக்கு நாம் போகவும் கூடாது. சரியோ? நம்ம யாரோ எதிர்க்கிறார், நம்மை பற்றி யாரோ குறை சொல்லுகிறார், அவர்களிடத்தில் நீங்கள் போய் எதுவுமே செய்ய முடியாது. அவர்கள் அப்படிதான் இருக்க போகிறார்கள். ஆனால் நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள முடியும். நாங்கள் தான் பொறுமையா இருக்கணும். நாங்கள் தான் சமாதானத்தை எங்களுக்குள் வைத்திருக்க வேண்டும். நாங்கள் தான் இறை நம்பிக்கையை அப்படியே பிடித்து வைத்திருக்கணுமே தவிர யாரோ ஒருவர், யாரோ ஒரு சூழல் அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை நம்மை வேதனைப்படுத்த நாம் இடம் கொடுக்க கூடாது. அன்னை மரியாளும் சூசையும் அந்த வேதனையின் மத்தியிலும் இறை அர்ப்பணிப்பை இறுக்கமாக பிடித்து கொண்டிருந்தார்கள். If you work hard on your job, you will make a living. But if you work hard on yourself, you will live better. நீங்கள் சாதாரணமாக ஒரு வேலை செய்வீர்கள் என்றால் அந்த வேலையினால் வருகிற ஊதியத்தை வைத்து உங்களால் வாழத்தான் முடியும். ஆனால் நீங்கள் உங்களையே உருவாக்குவீர்களாக இருந்தால், உங்களுக்குள்ளேயே பல நல்லதை கொண்டு வந்து உருவாக்குவீர்களாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக மாற முடியும் என்பானவர்களே. சரியோ? அது மிக முக்கியமான ஒன்று. Formal education will make you a living. Self-education will make you a prosper. நாங்கள் ஒரு பாடசாலையிலே போய் படிப்பது பார்த்தீர்கள் என்றால் எங்களை ஒரு வாழ்வதற்காக உருவாக்கும். ஆனால் நீங்கள் சுயமாகவே நான் இதை அறிந்து கொள்ள வேண்டும், இதை அறிந்து கொள்ள வேண்டும், இதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் கற்றுக்கொள்வீர்களாக இருந்தால், அப்படி நீங்கள் கற்றுக்கொள்வது நீங்கள் மிக மிக செழிப்பாக வரும்படி அது உங்களுக்கு உதவி செய்யும். சரியோ? அதனால எங்களை நாங்களே உருவாக்கி கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியமான ஒன்று. Don't wish to be ordinary, wish you to be better. ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தால் போதும் அப்படின்னு நினைக்காதீர்கள். சிறப்பான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினையுங்கள் அன்பானவர்களே. முக்கியமாக பெற்றோர் நாம் நினைக்க வேண்டும். என்றால் எங்களுக்கு பின்னாலே பிள்ளைகள்லாம் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களால் தான் சிறந்த நிலைகள் உருவாக்கப்படும். அதனால நாங்கள் வேலைக்கு போறோம், வாரம், அவ்வளவும் போதும் அப்படி இருக்கக்கூடாது. நாம் சிறப்பாக வர வேண்டும் என்று நினைத்தோம் என்றால் அதன் வழியாக எங்களுடைய பிள்ளைகளும் சிறப்பான நிலைக்கு வரக்கூடியதாக இருக்கும். முதல்ல கரங்கள் தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? Learn something from Saint Joseph this Christmas. புனித யோசேப்பிடத்திலிருந்து ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள். Take responsibility to be a strong and good spiritual father. Be a loving and caring husband. புனித யோசேப்பிடத்திலிருந்து கற்றுக்கொள்கிற முக்கியமான ஒரு பாடம், நாங்கள் ஒரு நல்ல ஆவிக்குரிய தந்தையாக இருப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். குடும்பத்திலே ஒரு தந்தையா இருந்தால் போதும், மனைவிக்கு உழைத்து கொண்டு கொடுத்தால் போதும், பிள்ளைக்கு உழைத்து கொண்டு கொடுத்தால் போதும் என்று மட்டும் இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய தந்தையாக எங்கள் பிள்ளைகளுக்காக செபிக்கிறவர்களாக, எங்கள் பிள்ளைகளை நல்வழி நடத்துவர்களாக, இறை வார்த்தையை கற்றுக் கொடுக்கிறவர்களாக, வீட்டுக்குள் செபிக்கிறவர்களாக, இறை பிரசன்னத்தை கொண்டு வருகிறவர்களாக. இன்றைக்கு அதுதான் எத்தனையோ குடும்பத்தில் இல்லாமல் போய்விட்டது. சூசேப்பர் எல்லா வீட்டிலையும் இருக்கிறார், சிறுவமா. ஆனால் அவரை போல வாழுகிற ஆவிக்குரிய தந்தையர்களால் இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டார்கள். அது மட்டுமல்லாமல் அன்புள்ளவர்களாக, அக்கறை உள்ளவர்களாக, எவ்வாறு அன்றைக்கு யோசேப்பு அன்னை மரியாளோடு அன்பாக இருந்தார்களோ அது போன்ற ஒரு தந்தையாக இருக்க நாம் கற்றுக்கொள்வோம். Be a strong leader in a Christian community. Be a humble follower of Christ. ஒரு கிறிஸ்தவ சமூகத்திலே மிக உறுதியான ஒரு தலைவராக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள்.
கிறிஸ்துவுக்கு உங்களை மிகவும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ஒருவராக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் யோசேப்பிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். Be a person with obedience, humbleness, selfishness, courage and love. மிக கீழ்ப்படிவுள்ள, தாழ்மையுள்ள, சுயநலமற்ற, உற்சாகப்படுத்துகிற, உதவி செய்கிற, அன்பு செய்கிற ஒருவராக இருக்க கற்றுக்கொள்வோம். அதுதான் யோசேப்பிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். What do shepherds teach us on Christmas? இடையர்கள் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்கள்? The shepherds believe what the angel had said. They say to one another, "Come, let us go to Bethlehem to see this thing that has taken place, which the Lord has made known to us." And they found Mary and Joseph and the baby lying in the manger. இடையரிடத்திலிருந்து என்ன கற்றுக்கொள்கிறோம் பாருங்கள். தேவதூதனால் அவர்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி கிடைத்த உடனே அவர்கள் என்ன செய்தார்களாம்? வேதாகமத்தை படித்து பாருங்கள். உடனே ஒருவருக்கு அதை சொன்னார்களாம். அதுக்கு பின்பு வாருங்கள் எல்லோரும் போய் அதை பார்ப்போம் என்று புறப்பட்டு போனார்களாம். போய் அன்னை தாய் மரியாவோடு சூசையோடு குழந்தை வளர்த்திருப்பதை அவர்கள் கண்டார்கள். அதுக்கு பின்பு இறைவனை மாட்சிப்படுத்தினவர்களாக திரும்பினார்கள் என்று பார்க்கிறோம். அது நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது அன்பானவர்களே? Likewise, hear the word of God with confidence and raise up to live in it. இடையர்கள் பார்த்தீர்கள் என்றால் வானதூதரால் சொல்லப்பட்டதை என்ன செய்தார்கள்? நம்பினார்கள். அப்படியே உங்களுக்காக ஒரு மேய்ப்பர் பிறந்திருக்கிறார் என்ற உடனே அதை நம்பி புறப்பட்டு போனார்களாம் பார்க்கிறதுக்கு. அதுபோல நாமும் கடவுளுடைய வார்த்தையை நம்பிக்கையோடு கேட்டு அதிலே வாழ்வதற்காக எழுந்து நிற்கலாம். The word of God is powerful. The word of God will remove darkness and bring light into your life. கடவுளுடைய வார்த்தை சக்தி வாய்ந்தது. இறைவனுடைய வார்த்தை இருளை அகற்றி நம்முடைய வாழ்க்கைக்குள் ஒளியை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. The word of God is turning sadness into happiness, transforming a sinful life into a holy life. இறைவனுடைய வார்த்தையை நாம் படிக்க ஆரம்பித்தால் போதும் அன்பானவர்களே, அந்த வார்த்தை எங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி கொடுக்கிறது. அந்த வார்த்தை பாவத்தில் இருக்கிற எங்களுடைய வாழ்வை பரிசுத்தமான வாழ்வாக மாற்றி விடுகிறது. கரங்களை தட்டி உதவி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? Miss a meal if you have to, but don't miss reading the Holy Bible. நீங்கள் சில நேரத்திலே உணவு உண்பதற்கு தவறலாம், ஆனால் பரிசுத்த வேதாகமத்தை வாசிப்பதற்கு ஒருபோதும் தவறாதீர்கள். What do the three wise men want to tell you today? மூன்று ஞானிகள் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறார்கள்? The wise men traveled a very long way to find the King of Kings. They were seeking Jesus and they presented their treasure. இந்த மூன்று ஞானிகளும் பார்த்தீர்கள் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பக்கத்து வீட்டில் போய் பார்க்கல, பக்கத்து தெருவில் போய் அவர்கள் கண்டுகொள்ளல, நீண்ட பயணம் மேற்கொண்டார்களாம் அன்பானவர்களே. இதனுடைய பின்னணி சொல்லுகிறது, இயேசு பிறந்து எவ்வளவோ காலத்துக்கு பிறகுதான் இவர்கள் தேடி வந்து அவரை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அவ்வளவு காலம் பார்த்தீர்கள் அவர்கள் தங்களுடைய பயணத்தை நம்பிக்கையோடு மேற்கொண்டு அதுக்கு பின்பு அந்த இயேசு பாலனை கண்டு அவருக்கு அவர்கள் காணிக்கை கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். You may not have costly gifts, but you do have time, talent and other treasure to present to Jesus. Use them for God's glory. உங்களிடத்திலே சில நேரம் விலை உயர்ந்த பரிசு பொருட்கள் கொடுப்பதற்கு இல்லாமல் இருக்கலாம், பெருமதி மிக்க விடயங்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்களிடத்திலே நேரம் இருக்கிறது, உங்களிடத்திலே திறமைகள் இருக்கிறது, உங்களிடத்திலே சில நல்ல விடயங்கள் இருக்கிறது. அதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அர்ப்பணியுங்கள். These wise men have directed a different route to escape evil. They were obedient to God's voice. இந்த மூன்று ஞானிகளும் இயேசு பாலனை கண்ட பின்பு அவர்கள் எச்சரிக்கப்பட்டார்கள், நீங்கள் இந்த வழியே போக வேண்டாம், மற்ற வழியே போங்கள் என்று. அதை அவர்கள் கேட்டு என்ன செய்தார்களாம்? கீழ்ப்படிந்து
கடவுள் சொன்ன பாதையிலே போனார்கள். அதுதான் கிறிஸ்மஸ். சரியோ? இன்றைக்கு காலை கூட இந்த சர்ச் ஃபாதர் என்ன சொன்னார் என்று சொன்னால், கிறிஸ்மஸ் சர்வீஸு கண்டா பிரதர் இந்த சர்ச் எல்லாம் 10 போயிருமா, 7:30 மாஸ் இருக்குமா, 10 பேர். அவங்க ஏன் இவ்வளவு பேர் வராங்கன்னு சொன்னா, இந்த திருப்பலி இந்த மாசை முடித்து விட்டு தான் பாட்டியே ஆரம்பமாக போகுது. அதுக்காக தான் இங்க வரணுமே தவிர வேற ஒன்றுக்கும் இல்லை அப்படி என்று சொன்னார். ஸோ அது இன்றைக்கு மாற்ற முடியாத ஒரு அனுபவமாக மாறி இருக்கிறது. அங்கேருந்து விசிட் பண்ணுறது, இங்கேருந்து விசிட் பண்ணுறது, வேறு நாட்டிலேருந்தெல்லாம் விசிட் பண்ணி திருப்பலியிலே இரவு திருப்பலி எல்லாம் பங்கு பெறுவது. எதுக்கு? அதுக்கு பிறகு தான் பாட்டி ஆரம்பமாக போகிறது. அதனாலே மகிழ்ச்சியாக இருக்க கூடாது என்று அர்த்தம் அல்ல, அப்படி அல்ல. நாங்கள் எங்களுடைய மகிழ்ச்சியை, எங்களுடைய கொண்டாட்டங்களை இறைவனுக்கு ஏற்ற விதமாக எப்பொழுது நாம் வீட்டுக்குள்ளே நம்முடைய வாழ்க்கைக்குள் கொண்டு வருகிறோம், அது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். I want to put an important message in front of you. இப்பொழுது ஒரு முக்கியமான செய்தியை உங்கள் முன்னால் நான் வைக்க விரும்புகிறேன். What it means is that those who set out in search of Jesus found what they searched. இயேசுவை காண வேண்டும் என்று யாரெல்லாம் செயல்பட்டார்களோ, புறப்பட்டு போனார்களோ, அவர்கள் அத்தனை பேரும் இயேசுவை கண்டார்கள். சரியோ? மரியாள், சூசையா இருக்கலாம், இடையர்களா இருக்கலாம், ஞானிகளா இருக்கலாம், அவர்கள் எல்லோரும் இருந்த இடத்திலேயே இருக்கவில்லை. அவர்கள் செயல்பட்டார்கள். செயல்பட்டதனால் அவர்கள் கண்டார்கள். பட் someone who heard about Jesus but did not see, he could not see Jesus. He was King Herod. ஏரோது அரசன் பார்த்தீர்கள் என்றால் மேசியா பிறந்து விட்டார் என்று கேள்விப்பட்டார். ஞானிகள் வந்து சொன்னார்கள் அவர் பிறந்து விட்டார் என்று. ஆனால் அவர் தேடி போகவில்லை. அதனாலே அவர் கண்டுகொள்ளவும் இல்லை. If you are a person who only listen to God's word and does not take any action, your life will be the same in the new year. நீங்கள் இறை வார்த்தையை கேட்டும் அதன்படி செயல்படுவதற்கு, வாழ்வதற்கு எந்த தீர்மானங்களும் எடுத்து செயல்படாமல் இருப்பீர்களாக இருந்தால், அடுத்த வருடத்திலும் நாம் இப்பொழுது இருக்கிறது போலவே இருக்க போகிறோம். But if you start living, searching and building yourself, you will have a blessed and success life in the new year. ஆனால் நீங்கள் தேடுகிறவர்களாக, உங்களை உருவாக்குறவர்களாக மாறுவீர்களாக இருந்தால், புது வருடத்திலே ஒரு பெரிய வெற்றியான வாழ்வை காண முடியும். முக்கியமான ஒன்றை பார்த்து நாம் ஜெபிக்கலாம். Let others lead unhappy lives, but not you. மற்றவர்கள் மகிழ்ச்சி இல்லாத ஒரு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கலாம், வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் தயவு செய்து நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைக்காதீர்கள். Let others worry over small things, but not you. மற்றவர்கள் சின்ன சின்ன விடயங்களுக்கெல்லாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் தயவு செய்து அப்படி இருக்கக்கூடாது. Let others fight over small hurts, but not you. மற்றவர்கள் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் சண்டை பிடித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள், நாம் அப்படி இருக்கக்கூடாது. Let others have their future in someone else's hands, but not you. மற்றவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை யாரோ ஒரு இடத்திலே அர்ப்பணித்து விட்டு யாரோ ஒருவரை நம்பிக்கொண்டிருக்கலாம். நானும் நீங்களும் அப்படி அல்ல, கடவுளை நம்பியிருப்போம். சரியோ? முதலாளியோ வேலையோ நம்ம பொருளாதாரத்தை அல்ல, கடவுளை நம்புவோம். அவர் நமக்கு வேண்டியதை தந்து நடத்துகிறவராக இருக்கிறார். Learn to run the day, not the day that runs you. ஒரு நாளை எப்படி நடத்தலாம் என்று நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். அந்த நாள் உங்களை நடத்துவதற்கு ஒருபோதும் விட்டு கொடுக்காதீர்கள்.
சரியோ என்றால் ஒரு நாளில் ஒரு ஃபோன் கால்லே சில நேரம் மகிழ்ச்சியான செய்தி வரும், அடுத்த ஃபோன் கால்லே நீங்கள் கவலைப்படக்கூடிய, சண்டை பிடிக்கக்கூடிய, மனம் குழம்பக்கூடிய ஒரு செய்தி வரும். நாள் உங்களை நடத்தக்கூடாது, நீங்கள் நாளை நடத்த வேண்டும். Don't be like King Herod. ஏரோது அரசனை போல தயவு செய்து இருக்க வேண்டாம். Start making personal changes and everything will change for you. உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்குள்ளே ஒரு தனிப்பட்ட மாற்றத்தை நீங்கள் உருவாக்குவீர்களாக இருந்தால் எல்லா விடயங்களும் உங்களுக்காக மாற ஆரம்பிக்கும். சரியோ, எங்களை நாம் மாற்றிக்கொள்ளாமல் எல்லா சூழ்நிலைகளும் மாற வேண்டும் என்று நாம் ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டிருந்தோம் என்றால் கடவுளால் ஒன்றும் மாற்ற முடியாது. சூரியன் நிச்சயமாக உதிக்கும், துன்பங்கள் நிச்சயமாக வரும், வைரஸ் மாறி மாறி வரத்தான் போகிறது. ஆனால் நாங்கள் தான் கடவுளை நம்பி இருக்கும் பொழுது இறைவன் எங்களுக்கு அருள் கொடுக்கிறார், எங்களால் சூழ்நிலைகள் நிச்சயமாக மாறும். God bless you and your family. ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போமா? எல்லாரும் உதவி எழுந்து நின்று ஆண்டவருடைய கரங்களை அர்ப்பணிப்போம். நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த உலகத்திலே நீர் வருவதற்கு உமக்கு மனிதர்கள் தேவையாக இருந்தது. அதற்காக அன்னை மரியாளை நீர் தெரிந்தெடுத்தீர். அவர்களும் தங்களை உமக்கு அர்ப்பணித்தார்கள். அதன் வழியாக மீட்பராக இயேசுவே நீர் இந்த உலகத்துக்கு வெளிப்பட்டீர். அதுபோல இன்றைக்கு உம்மை எங்கள் குடும்பத்திலே, எங்கள் சமூகத்திலே நாம் வாழுகின்ற சூழலிலே கொடுப்பதற்கு எங்களை உமக்கு தேவையாக இருக்கிறது. அதற்காகவே எங்களை நீர் அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த நாளில் எங்கள் எல்லோரையும் உம்முடைய அருக்கரங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த 2021 ஆண்டு நத்தார் விழாவிலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் எதற்காக எங்களை தேர்ந்தெடுக்கிறீரோ, எதெல்லாம் எங்கள் வழியாக நீர் செய்ய விருப்பமா இருக்கிறீரோ அதை செய்வதற்கு இதோ இந்த நேரத்தில் எங்களை உம்முடைய திருக்கரங்களில் ஏந்தி கொள்ளுவீராக. அதை செய்வதற்கான பலனையும் அபிஷேகத்தையும் வல்லமை எங்களுக்கு கொடுப்பீராக. துன்பங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், தடைகள் வரலாம், ஆனால் எங்களுடைய அர்ப்பணிப்பில் நாங்கள் எப்பொழுதும் உறுதியாய் இருக்க அன்னை மரியாளை போல, யோசேப்பை போல எங்களுடைய அர்ப்பணிப்பில் நாங்களும் உறுதியாய் இருந்து எங்களுடைய விசுவாச ஓட்டத்தை வெற்றியாய் முடித்து உம்மிடத்திலே வர ஆண்டவருடைய கரம் இந்த நேரத்தில் எங்கள் எல்லோரையும் தொடுவதாக, ஆசீர்வதிப்பதாக. அன்பின் ஆண்டவரே, அன்றைக்கு இடையர்கள் உம்முடைய வார்த்தைகளை கேட்டு நம்பி புறப்பட்டு போனார்கள், உம்மை கண்டார்களே. அதுபோல எங்கள் வாழ்க்கையிலே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கிறவர்களாக மட்டும் இருக்காமல் அதை கேட்டு எங்கள் குடும்பத்தையே உம்மிடத்திலே வழிநடத்தி வருகிறவர்களாக, எங்கள் பிள்ளைகளை உம்மிடத்திலே வழிநடத்தி வருகிறவர்களாக, எங்கள் பேர பிள்ளைகளை உம்மிடத்திலே வழிநடத்தி வருகிற ஒவ்வொருவருமாக இருக்க ஆண்டவருடைய கரம் இந்த நேரத்திலே ஆசீர்வதிப்பதாக. உம்முடைய வார்த்தையில நாங்கள் நம்பிக்கையோடு வாழும்படி ஒரு அபிஷேகத்தை இந்த நேரத்தில் எங்களுக்கு கொடுப்பீராக. ஞானிகள் நீண்ட பயணம் மேற்கொண்டு உம்மை கண்டு கொண்டார்களே, அதுபோல எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஒருபோதும் சோர்ந்து போகாமல், ஒருபோதும் பின்வாங்கி போகாமல், இறுதி மூச்சு வரை உம்மிடத்தில் நாங்கள் தொடர்ந்து நடந்து வர உம்முடைய வல்லக்கரம் இந்த நேரத்தில் எங்களை தொடுவதாக, எங்களை ஆசீர்வதிப்பதாக. ஆண்டவரே, இந்த கிறிஸ்துமஸ்ல நாளில் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் பரிசு பொருட்களை தேடுகிறவர்களாக இல்லாமல் நாங்களே பரிசு பொருட்களாக இருக்கும்படி உம்முடைய கரம் எங்களை ஆசீர்வதிக்க. அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த உலகத்துக்கு ஒளியாக வந்தீர், மீட்பராக வந்தீர், இந்த உலகத்துக்கு விடுதலை கொண்டு வந்தீர், வாழ்வு கொண்டு வந்தீர். அந்த விடுதலையும் வாழ்வும் சுகமும் இன்றைக்கு இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கிடைப்பதாக. இந்த இடத்திலே வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய உள்ளங்களையும் நீர் பார்க்கிறீர் ஆண்டவரே. யாரெல்லாம் பாரத்தோடு, சுமைகளோடு, தேவைகளோடு, இருளின் வல்லமைகளோடு, பிரச்சனைகளோடு, போராட்டங்களோடு வந்திருக்கிறார்களோ, இந்த இடத்திலிருந்து போகும் பொழுது இவர்கள் விடுதலையோடு போவார்களாக, சுகத்தோடு போவார்களாக, வெற்றியோடு போவார்களாக, தடைகள் நீங்கினவர்களாக போவார்களாக, வெற்றியின் சமாதானத்தோடு போவார்களாக. எங்கள் ஜெபத்தை கேட்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. எல்லோரும் முதலவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். நன்றி ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மன்றாட்டை நீர் கேட்பதற்காக உமக்கே மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா.
எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன்.